ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம விஷன் ட்ரேடிங் 90ல் என்னென்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே கால் கொடுத்தது. இப்போ நான் சண்டே போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஃப்ரைடே எப்படி கால்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி அச்சீவ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். 9/9க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன் இருக்கும், அதாவது பிடிஎஸ்டியை கொடுத்த கால் வந்து நீங்கள் ஏர்லியாகவே ப்ராஃபிட் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? 9:23க்கு பெல் கொடுத்துருக்காங்க. 10 எபோ வாங்க சொல்லியிருக்காங்க. 11 12.2 டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப் லாஸ் 9 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது அதுக்கு தேர்ஸ்டே கொடுத்த கால் இது. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தேர்ஸ்டே கொடுத்த கால் 2880 கால் ஆப்ஷன் பை அட் 73 கொடுத்துருக்காங்க. டார்கெட் 79.84 கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட 105 வரைக்கும் எனக்கு போயிருந்துச்சு. அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 14,300 சரிங்களா? இந்த பிடிஎஸ்டி குட் டு டேக் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணா இண்டு கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அது வந்து ஒரு ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ். அது கிட்டத்தட்ட நான் 90 எபோவ் அந்த ஸ்டாக்ஸ் அந்த கால் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரீவியஸாக அது கொடுத்துருந்தாங்க. அது 90 எபோவ் போயிருந்துச்சு. அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9,900 கொடுத்துருக்காங்க. 9:45க்கு 22,400 புட் ஆப்ஷன் பை அட் 160 எபோவ் டார்கெட் 175 190 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸ்டாப் லாஸ் 113 கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ஸ்டேட்டஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். யூஸ்வலாக ரிஸ்க் ஸ்டேட்டஸ் ஒன்லி அப்படின்னா அந்த ட்ரேடில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? அதனால் பீப்புள் யார் வந்து எடுக்கிறதுக்கு கேப்பபிளாக இருக்காங்களோ அவங்க தான் அந்த ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா? 9:46க்கு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டிங் வில் பி ஸ்லகிஷ் ஃபார் வைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பில் கொடுத்துருந்தாங்க இல்லையா காலைல 9:15க்கு, அந்த கால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு, சரிங்களா? அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 242 கால் ஆப்ஷன் 10 எபோவ் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸ்டாப் லாஸ் 9 கொடுத்துருந்தாங்க. அதோட ஒரு பாயிண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,450 சரிங்களா? இப்போ 9 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 2,450 லாஸு. இது மாதிரி ரேராக தான் நம்ம டெக்னிக்கல் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரேராக தான் ஹிட் ஆகும். பேங்க் நிஃப்டி 10/1க்கு 48,100 கால் ஆப்ஷன் 320 எபோவ் கொடுத்துருக்காங்க. 357 384 416 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃப்ரைடே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மூவ்மெண்ட்லாம் ஒன்று கொடுக்கவே கிடையாது. ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஆப்ஷனில் மூவ்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதோட மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலோட 48,100 கால் ஆப்ஷனோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்கன்னா 369 வரைக்கும் தான் போயிருந்துச்சு, சரிங்களா? இவங்க 357 டார்கெட் கொடுத்துருந்தாங்க. அது 369 போயிருந்துச்சு. நம்ம அஸ்யூஷுவல் சொல்கிறது தான், ஃபஸ்ட் டார்கெட் எப்போதுமே கேரண்டி டார்கெட், சரிங்களா? அதில் நம்ம ஃபஸ்ட் டார்கெட் போட்டிருந்தாவே நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். யூஸ்வலாக நம்ம ஒவ்வொரு லாட்லேயுமே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 லாட் போடுவோம், சரிங்களா? இப்போ 2 லாட் போட்டிங்க அப்படின்னா அதோட ப்ராஃபிட் என்னங்க அது கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபின் நிஃப்டி அதே மாதிரி 21,400 கால் ஆப்ஷன் பை அட் 144 எபோன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டார்கெட் 160 179 கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே பாருங்கள். 10:44க்கு ஃபின் நிஃப்டி 10:2க்கு கொடுத்துருக்காங்க. 10:44 கால் அச்சீவ் ஆகிருக்கு, ஓகேங்களா? 144 வாங்க சொல்லியிருக்காங்க. டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் 116 கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு மெயின் ஹை போனது பார்த்தீங்கன்னா 163, சரிங்களா? ப்ராஃபிட் 2 லாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1,520 நம்மளோட ட்ரேடிங் டிசிப்ளின் படி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லையும் 2 லாட் போடுவோம். இதுக்கு என்ன மார்ஜின் நம்ம தேவைப்படும், இண்டெக்ஸ் ஆப்ஷன் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மார்ஜின் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 தேவைப்படும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் 2 லாட் அப்படிங்கும்போது ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000லேருந்து 14,000 தேவைப்படும். ஸோ 3 ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷனில் யூஸ்வலாக கால் வந்துடும். நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. ஸோ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் 2 ஸ்கால் எடுத்தாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஸ்கிரிப்ட்டுமே எடுக்கிறீங்க, உங்களுக்கு 30,000 நார்மலாக தேவைப்படும், சரிங்களா? மீதி ஃபண்ட் எப்போதும் பேக்கப் ஃபண்டாக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஃபின் நிஃப்டியோட கால் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,520, சரிங்களா? 2 லாட்டுக்குரிய ப்ராஃபிட். பேங்க் நிஃப்டி கால் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட ஹை பார்த்தீங்கன்னா 369, அதோட ப்ராஃபிட் 1,470 அச்சீவ் ஆகிருக்கு. எப்போதுமே நம்ம டெக்னிக்கல் டீம்ஸ் கால் கொடுக்குறாங்கன்னா அதில் ஃபஸ்ட் டார்கெட் எப்போதுமே கேரண்டி டார்கெட். நம்ம யூஸ்வலாக பிகினர்ஸ்லையும் சரி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். பிகினர்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட் போட்டு வெளியே வந்துடுங்க சார்னு சொல்லுவோம். 10:46க்கு 22,450 பார்த்தீங்கன்னா பீயிங் குட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க, சரிங்களா? விச் மீன்ஸ் 22,450 மார்க்கெட் உடைக்காமல் அந்த லெவல்லே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பட் கடைசி வரைக்கும் மார்க்கெட் அந்த லெவலில் தாண்டலை. சரிங்களா? சாட்டர்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அது 22,502 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. பட் ஃப்ரைடே மார்க்கெட் அது கிட்டத்தட்ட 22,450 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸாகவே ப்ளே பண்ணிச்சு. நிஃப்டி பாருங்கள், 81 22,600 கால் ஆப்ஷன் பை அட் 81 அபவுட் டார்கெட் 98,108,127 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 16 கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? மார்க்கெட் கரெக்டாக 22,450 கிராஸ் பண்ணவே இல்லை. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 75 to 81 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் சாட்டர்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 40 பாயிண்ட்ஸ் மேலே க்ரீனில் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் இன்னும் ஹிட் ஆகலை. நான் மேக்ஸிமம் டெய்லியுமே உங்களுக்கு ரிப்போர்ட் டெய்லி என்னென்ன கால்ஸ் கொடுக்குறாங்க அதோட ரிப்போர்ட் இனிமேல் கண்டினியூஸாக நான் போட பார்க்குறேன். சரிங்களா? உங்களுக்கு கால்ஸ் ப்ரீமியம் கால்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் தாராளமாக எடுத்து மெசேஜ் பண்ணுங்கள். எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம ஸ்டாக் ஆப்ஷன், இண்டெக்ஸ் ஆப்ஷன் அண்ட் கமோடிட்டி அண்ட் ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம கால்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு டெமோ கால்ஸே கிடைக்கும், நீங்கள் அதிலே நல்லா ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு நாளைக்கு வீடியோஸில் என்னென்ன கால்ஸ் கொடுக்குறாங்க, அது எப்படி அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்.